ஆரிய பிராமணர்களின் சாதிய பாகுபாட்டை எதிர்த்து புத்தரால் தொடங்கப்பட்ட பௌத்த மதமே சாதியை ஒழிக்கவும், பறையர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறவும் இருக்கக்கூடிய ஒரே வழி என்று கூறி புத்த மதத்தில் சேர்ந்தார். 1898 சென்னையில் இந்திய புத்த சங்கத்தை உருவாக்கினார். பௌத்த சமயம் இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் ஆரிய பிராமணர்களின் சாதிய பாகுபாட்டை மிக தீவிரமாக எதிர்த்தது. அது மட்டும் இல்லாம அனைவரும் சமம் என்கிற உலக சீர்திருத்த தர்மத்தை வலியுறுத்தியது. ஆரிய பிராமணர்கள் இந்தியாவில் செல்வாக்கு பெறுவதற்கு முன்பு வரை வேளாளர் குடியை சார்ந்த பறையர்கள் அந்தணர் என்ற அடைமொழியோடு கோயில் திருப்பணிகளையும் பூசாரி வேலைகளையும் செய்து வந்ததாகவும், அரசர்கள், வணிகர்கள், வேளாளர்களும் பூணூல் அணியும் வழக்கம் இருந்ததாகவும், அதனை பிறகு கைவிட்டதாகவும் கூறியிருக்கிறார்.